வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. நாளைக்கு தாவேகாவோட முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்க இருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மேலேயும் இந்த கூட்டத்தில் அவங்க வந்து என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க என்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் வந்து கொண்டு வரலாம், என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொண்டு வரலாம், இது எந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டமாக நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. தாவேகாவோட முதல் பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு திருவான்மூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் தான் நடக்க இருக்கு. இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகாவோட தலைமை கழக நிர்வாகிகள், பொதுக்குழு நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கூடயும் 15 பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட 2150 பேர் வந்து கலந்துக்க இருக்காங்க அப்படின்னு கட்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரூல் படி ஒரு ரெஜிஸ்டர்டு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தியாகணும். அப்படிதான் அக்டோபர் மாதம் கடந்த வருஷம் வந்து தாவேகாவோட முதல் மாநில மாநாடு நடந்திருந்தது. அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருந்தது. இந்த மாதிரி கூட்டங்கள்ல அவங்க முக்கியமான தீர்மானங்கள்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. பல அப்டேட்ஸ்லாமும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடின அப்ப தாவேகா சார்பா அவங்க கட்சி தலைவரான விஜய் அவரோட ஸ்பீச் வந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்திலையுமே அவரோட ஸ்பீச் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடி அவரோட அறிக்கைகள், அவரோட ஸ்பீச்சில் எல்லாத்தையுமே திமுக அண்ட் வந்து பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளையுமே டிரெக்டாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் அப்படின்றனால டிரெக்டாகவே இந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவையும் பிஜேபியும் டிரெக்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அவர் என்ன மாதிரி கருத்துக்கள் சொல்ல போறாரு அப்படின்றது தான் இங்கே வந்து எல்லாரோட கவனமாகவுமே இருக்கு. சரி, ஓகே, இந்த தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க என்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அரசு ஊழியர்களோட போராட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து இருமொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 வரைக்கும் தீர்மானங்கள் வந்து இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தாவேகா சார்பாக கொண்டு வருவாங்க அப்படின்னும், முக்கியமான தாவேகாவோட அப்டேட்ஸ், அதாவது லாஸ்ட் டைம் வந்து பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று தாவேகா சார்பாக நடக்க போது, அந்த ஒரு மாநாடுக்கு அப்புறம் வந்து தாவேகாவும் தமிழ்நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியா இருக்கும்னு நிரூபிக்கப்படும் அப்படின்றலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மாநாடோட டேட் வந்து என்னைக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா கட்சியோட அடிப்படையில் கட்சிக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி 15 நாளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே தனித்தனியா இமெயில், போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இன்வைட்டை வந்து அனுப்பிடுவாங்க. இங்கே வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே காலைல 7:30 மணிக்கே வந்து இந்த கன்வென்ஷனல் ஹாலுக்கு வந்துடணும் அப்படின்னும், 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் யூஸ்வலாக வந்து நம்ம தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட ஸ்பீச்சு 10 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நிறைய வந்து அவரோட ஸ்பீச்சஸை பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வந்து அவரோட ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் தாவேகா சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவரோட கடைசி படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் வந்து முடிவடைஞ்சிரும் அப்படின்றனால கட்சியோட வேலைகளில் இன்னும் தீவிரமாக இறங்குறது மட்டும் இல்லாமல் தொகுதி வாரியா, மாவட்டம் வாரியா வந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அதுக்கான ஷெட்யூலுமே வந்து அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலிருந்து வந்து அவரோட சுற்றுப்பயணங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான அப்டேட்டுமே இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் தாவேகா சார்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுதுன்னு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு அவங்களோட பொதுக்கூட்டத்தில் தான் வந்து தெரியும். வழக்கமாக வந்து தாவேகா சார்பாக ஏதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிர்வாகிகளுக்கு
எல்லாருக்குமே வந்து சாப்பாடு அப்படின்றதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துக்குமே மக்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே மதிய உணவை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த கன்வென்ஷனல் ஹால் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக நம்ம தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா அங்க சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓவராலா வந்து பார்க்கும்போது தாவேகாவோட பொதுக்குழு கூட்டம், முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நடுவுல நடக்க இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்றதையும், அவங்க மக்களோட பிரச்சனையை எந்த அளவுக்கு எடுத்து பேச போறாங்க அப்படின்றதையும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க தாவேகாவோட பொதுக்குழு கூட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். until then is bye from Divya.